இது செகண்ட் சம்மு சிம்பிளிஃபை பண்ணுறதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 9x² மைனஸ் 16y² டிவைடட் பை 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஸோ இங்கேயே எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y. ஓகேங்களா? ஸோ வீடியோவை கவனமாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. மேலே ஒரு சம் இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம், கீழே இருக்கிறத மட்டும் பாருங்கள். இன்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 3 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 4 ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் 4y ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கவனமாக பாருங்க. என்ன அப்படின்னா இதில் ப்ராக்கெட்டை போட்டுட்டு தான் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? வெறும் நம்ம வெறுமனைக்க இதை 9x² அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ 3x² எழுதுனா தப்பு. 3x ஹோல் ஸ்கொயர் போட்டால் தான் இந்த ஸ்கொயர் 3க்கும் உண்டு எக்ஸுக்கும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ப்ராக்கெட் போட மறக்காதீங்க, கவனமாக செய்யுங்க. ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 20. ஸோ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே எதிரே எடுக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 20னா மைனஸ் 40. மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 40. ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40, ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. இதுதான் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். இங்கே இருக்க நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நம்பரும் வரல. இந்த சம்மில் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரையும் இதையும் மல்டிபிள் பண்ணி சைனோட சேர்த்து எழுதணும், ப்ளஸ்ஸாக மைனஸான்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை இங்கேயும் மைனஸ் இருந்தால் -2 இன்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 40 வரும். ஓகேங்களா? ஸோ கவனமாக செய்யுங்க. ஸோ இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 40. மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40, ஆட் பண்ணால் 3. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 8s are 40. அப்போ 5 8 போடலாமா? ஸோ இதில் ஆன்சர் ப்ளஸில் வந்ததுனால இருக்க பெரிய நம்பர் தான் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸு. ஓகேங்களா? ஏன்னா 1 மைனஸ் 1 ப்ளஸில் இருக்கா? ஸோ ஆனால் ஆன்சர் ஆட் பண்ணும்போது ப்ளஸ்ன்றப்ப பெரிய நம்பர் தான் ப்ளஸில் வரும், இந்த நம்பர் மைனஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே -5 8. பட் என்னென்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி 2 இருந்துச்சு இல்லையா? இந்த 2வை நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை 2ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2வை இங்கே டிவைடட் பை 2ன்னு போட்டு கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாம். 1 2 2 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கட் பண்ண முடியாது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸு -5ன்னு எழுதுவோம். இந்த கீழே இருக்க 2வை முன்னாடி எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அதாவது நோட சொல்கிறேன். இதை நம்ம எப்போவுமே எழுதும்போது டேரெக்டாக இப்போ இதெல்லாம் எழுதும்போது x - 3 x - 7 நம்ம எழுதிட்டோம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீழே 2 இருக்குது. வழக்கம் போல் x - 5 எழுதலாம். கீழே இருக்க 2 என்ன பண்ணணும்னா முன்னாடி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 2x - 5 இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கீழே 1 தான், எதுவுமே கிடையாது, 4 தான். ஸோ அப்போ x + 4. ஸோ இதுதான் அதோட ஃபேக்டரைசேஷன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க 2 இன்ட்டு -20 -40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். 5 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அந்த முன்னாடி இந்த 2 இருக்குது இல்லையா? இந்த 2வை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே டிவைடட் பை 2 போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது இதை கட் பண்ண முடியாது, இதை கட் பண்ணலாம். ஸோ 4. ஸோ கட் பண்ண முடியாததை நான் என்ன பண்ணுறோம்? எப்பவும் போல எழுதும்போது எக்ஸுக்கு முன்னாடி மட்டும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ 2x - 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ 2x - 5 x + 4. ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். x + 4 3x + 4y இன்ட்டு இது a² - b² ஃபார்முலா. ஸோ a² - b²னாலே நமக்கு தெரியும். என்ன எழுதுவோம்? a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ a² - b² இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ அப்போ a இருக்க இடத்துல 3x இருக்குது, b இருக்க இடத்துல 4y இருக்குது. ஸோ 3x + 4y 3x - 4y டிவைடட் பை இதை அப்படியே எழுதுறோம். 2x - 5 இன்ட்டு x + 4. ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்க. x + 4 x + 4 3x + 4y 3x + 4y. ஸோ மீதி என்ன இருக்கோ அதுதான் இதுக்கான ஆன்சர். 3x - 4y டிவைடட் பை
2x மைனஸ் 5 ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர் இது தான். நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை முதல் சொல்யூஷன் இதை எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. இப்படி வரிசையாக எழுதாதீங்க ஓகேங்களா. எனக்கு வீடியோவில் கவர் ஆகணுன்றதுக்காக ஒரே டயத்தில் எல்லாமே கவர் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக எழுதுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைட் பை 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன வரும்? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி இதை எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்யூஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்ன்றப்ப எக்ஸ் இருக்க இடத்துல ஏ இருக்க இடத்துல எக்ஸும் பி இருக்க இடத்துல ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இது பார்த்தீங்கன்னா 9 3 9 6 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யா. ஸோ 3யை வெளியே எடுக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் சரி 3யை வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 2xy ப்ளஸ் சாரி 3xy கரெக்டாக 3 3 சார் 9 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். அடுத்தது இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கிறது செட் ஆகாது சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம ஏதாவது பண்ணணும். இதை பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? கரெக்டா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது இங்கே இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி எழுதலாம்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கிறத பெருசாக்கி விட்ருக்கோம். இங்கே பெருசாக இருக்கிறத சிம்பிளாக்குறோம். எதுக்காக அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கட் ஆகும் அதுக்காக தான். ஸோ எதுவுமே நம்ம யோசிக்கிறது எதுக்காக எப்படி யோசிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி செஞ்சால் எனக்கு இது வந்து கட் ஆகும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் செய்யணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஏற்கனவே பார்த்தது போன சம்மில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கட் ஆகுமா? ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலை ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணல. இது அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 3 இன்ட்டு இதை நான் எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக இது எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஸோ எக்ஸு டேர்மை மட்டும் விட்டுட்டு பாருங்கள். இங்கே மல்டிபிள் பண்ணால் 2y ஸ்கொயர் ஆட் பண்ணால் 3y ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபேக்டரைசேஷனுக்கு நம்ம வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறது தான். இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2y ஸ்கொயர் வரணும். ஆட் பண்ணால் இந்த பக்கம் எழுதுகிறேன் 3y வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2y இன்ட்டு ஒய் இதை ஆட் பண்ணலாமா? இன்ட்டு ஒய்ன்றப்போ 1y. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 2y இன்ட்டு 1y 2y ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 3y ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் இப்படி எழுதலாமா? ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபேக்டரைசேஷன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகேங்களா. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு காமனாக எதெல்லாம் இருக்கோ கட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இதோட கேன்சல் பண்ணுறேன். அப்போ பவரில் 1 இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ரெண்டையுமே கேன்சல் பண்ணுறேன் ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ அதுதான் இதுக்கான சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன் செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வர இடத்துல நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறி மாறி வரும். இந்த 2 ஃபார்முலா இதோட 2 செட்டு
எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் அழகாக நம்ம அடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்த்துடலாம்.